வெறும் ஒரு கருத்துக்காக ஒரு நபரை அப்படி ஒரு ரொம்ப ஏதோ பெரிய கொலை குற்றம் பண்ணிட்டாங்க மாதிரி அரசு இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அரசு செஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? போலீஸ் யாரோடையது? ஒரு வழக்கு வருது, ஆணாக இருந்தால் கூட கைது பண்ணியிருக்கூடாது சார். அவங்க ஆக்சுவலி ஒரு கம்யூனிட்டியை சொல்லலை, ஒரு குடும்பத்தை தான் சொன்னாங்க. அவங்களும் சரளமாக சொல்ல தடுமாறி சொன்னாங்க. அப்படி சொல்லலாமா? அப்படி சொன்னது தப்பு தான். அப்ப இது ஒரு அட்டென்ஷனா மாத்துறாங்கல்ல கஸ்தூரி. அது அவங்க சாமர்த்தியம். நீங்க அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்தீங்க. ஆனா மதுவந்தி சொல்றாங்கல்ல, ஐயோ கஸ்தூரி அப்படி பேசியிருக்கவே கூடாது, ரொம்ப தப்பு அது. இப்போ எல்லாருக்கும் பயம் வந்திருக்கும், அதனால எல்லாரும் பின் வாங்குறாங்களா இருக்கும். நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் குறித்து பேசிய ஒரு கருத்து, அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அவங்க அந்த பிராமணர் உரிமை கேட்டு அந்த பேசினாங்களே, அந்த மாநாடு கொடுத்தா நம்ம பேசணும் ஏற்கனவே. அந்த மாநாட்டிலே வந்து தான் தெலுங்கர்கள் குறித்து ஒரு கருத்தும் பேசினாங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு. அப்புறம் நானே தெலுங்கு தான் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் தலைமறைவுன்னு சொல்லப்பட்டது. நீதிமன்றத்தில் ஜாமீன் மறுக்கப்பட்டது, முன்ஜாமீன் மறுக்கப்பட்டது. அப்புறமா அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. இப்போ வந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வரும்போது மக்கள் தலைவி கஸ்தூரி வாழ்க அப்படின்னு ஒரு 2-3 பேர் கோஷம் போடுறாங்க. இன்னொன்று வந்து அவங்களே சொல்கிறது என்னென்னா, ஒரு சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றியவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்க வந்து பெரிய தியாகி தானே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் கூட பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணதே வந்து எனக்கு சரியான ஒரு விஷயமா தெரியல. அவங்க என்ன அப்படி யாரையும் மனசால காயப்படுத்துறதா சில பேர் சொல்கிறாங்களே தவிர, இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறை சட்டத்தின்படி இனிமே உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகளின்படி தன் கருத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்க தான் செய்யுது. அதை இன்னொருத்தர் காயப்படுத்துறதுன்னு நம்ம பேசி வேணால் இந்த பார்ட்டிக்கும் அந்த பார்ட்டிக்கும் உட்காந்து கவுன்சில் பண்ணலாமே தவிர, இதற்காக ஒரு பெண்ணை, ஒரு தாயை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறதுன்றது வந்து ஏற்புடைய சட்டமே கிடையாது. அப்படி செய்திருக்கவே கூடாது. நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்து தான் அதை பண்றாங்க. நீதிமன்றத்துல அவங்க முன்ஜாமீன் கேட்குறாங்க, நீதிபதி வந்து அது மறுக்கிறாரு. ஃபேஷிசம்னா என்னை எதிர்த்து நீ கேள்வியே கேட்கக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னை எதிர்த்து விமர்சனமே பண்ணக்கூடாது, நான் சொல்கிறபடி எல்லாரும் கேட்கணும்னு சொல்கிற அரசை தான் ஹிட்லரோட அரசு, முசோலினியோட அரசு, அதை தான் ஃபேஷிசம்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஃப்ளைட்டு பிடிக்கும்போது வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு மாணவி வந்து அவங்க கிட்ட போய் அவங்க கட்சி பேரை சொல்லி ஒழிகன்னு சொல்லிச்சு. அதுக்காக அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பாஜக ஒழிகன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பெண்ணுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு ஃபேசிசம் ஒழிகன்னு சொல்லி அப்படி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. கோபேக் மோடி பலூன்லாம் விட்டு ஃபேஷிசம் ஒழிகன்னு விட்டு அது விட்டு இது விட்டு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி, ஒரு பெண் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாங்க, வாய் தவறி சொன்னாங்க, நினச்சி சொன்னாங்க, வேணும்னே சொன்னாங்க, எப்படி வேணா இருக்கலாம். ஒரு கருத்து பெண் கூட இல்லை, ஆண் கூட சொல்லியிருக்கட்டுமே. வெறும் ஒரு கருத்துக்காக ஒரு நபரை அப்படி ஒரு ரொம்ப ஏதோ பெரிய கொலை குற்றம் பண்ணிட்டாங்க மாதிரி அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அரசு செஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? போலீஸ் யாரோடையது? ஒரு வழக்கு வருது, ஒரு வழக்கை இது வந்து நீதிபதிகளோட அவங்களோட டிஸ்கிரிஷனுக்கு உண்டானது. பட் இருந்தாலும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாருல, இது எப்படி கஸ்தூரி வந்து நியாயப்படுத்துறாங்க, இது மாதிரி பேசிட்டு இருந்தா என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை தரணுன்ற அளவுகோல் இருக்கு. அதுக்கான எக்ஸ்பர்ட் நான் இல்லை. பட் ஒருத்தங்களோட மன ரீதியான விஷயங்கள் பற்றி பேசும்போது அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு ஸ்பெஷலாக ஒரு சைல்டு இருக்குது, நான் சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி திங்ஸ் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்கள ஜஸ்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வார்னிங் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். அதுதான் நீதி தேவதையோட பார்வை. அப்படிதான் இருக்கணுமே தவிர, இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பேசுனதுக்காக உங்களை தண்டிப்போம், இருங்க உங்களை 2 நாள் வச்சு உங்களுக்கு யாருன்னு காமிக்கிறோன்னு சொல்கிறது வந்து ஃபேஷிசம் தான். அது ஜட்ஜு செய்தாலும் அது ஃபேஷிசம் தான், சட்டம் செய்திருந்தாலும் யார் செய்திருந்தாலும் அது ஃபேஷிசம் தான். அப்போ இது மாதிரி வாய் அடைச்சிட்ட பிறகு இந்த நாட்டில் நீங்கள் என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? யாரை பற்றியும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாதா? நீங்கள் அவங்க பேசின அந்த சென்டென்ஸை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆக்சுவலி நல்ல சரளமாக பேசிகிட்டே வந்தவங்க தடுமாறி 2-3 கரெக்ஷன் பண்ணி தான் அந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களே கிளாரிட்டி இல்லாதப்போ ஏதாவது உளறிட்டாங்கன்னு வச்சுப்போமே. இன்டென்ஷனலாக சொன்னாங்க, அன்இன்டென்ஷனலாக சொன்னாங்க. இதுக்கு மேலே சொன்னவங்களெல்லாம் இந்த நாடு ஃப்ரீயாக விடலையா? எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் இப்போ நான் அதை அடுக்கி வச்சு விமர்சனம் பண்ணுறதுக்காக சொல்லலை. அப்போல்லாம் அந்த கால அதிமுக ஆட்சியில் கூட 8 வழச்சாலை போட்டால் 8 பேரை வெட்டுவேன்னு மேடையில் பேசினார் மன்சூர் அலிகான். அதுக்காக அவர் கைது செய்யப்பட்டார்.
நம்ம நெல்லை கண்ணன் வயதான காலத்துல வந்து அவர் வந்து எந்த அரசு கைது செய்தாலும் பண்ணாங்க. எந்த அரசு செய்தாலும் வெறும் ஒரு ஸ்பீச்சுக்காக அது உண்மையிலே ஹேட்டடை காஸ் பண்ணும்போது, கம்யூனல் டிசார்மனியை காஸ் பண்ணும்போது, நிஜமாவே அப்படி காஸ் பண்ண போகுதுன்னா நீங்க ப்ரிவென்டிவா கஸ்டடி எடுக்கிறதெல்லாம் ஒத்துக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்துல ஹேட் ஸ்பீச்ன்றது ரொம்ப பிரச்சனையா இருக்குல்ல. ஹேட் ஸ்பீச் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு ஹேட் ஸ்பீச் தானே ஒரு கலவரத்துக்கே காரணமா இருக்கு. இப்போ இது இவங்கள வந்து நம்ம எக்ஸசிவாக பனிஷ் பண்ணியிருக்கோம். அது நம்ம திருத்திக்க வேண்டிய விஷயம்தான். அதற்கு 1000 சால்ஜாப்புகள் சொன்னாலும் வெறும் ஒரு வார்த்தைக்காக அது என்னன்னா பர்சனல் வெண்டேட்டா மாதிரி ஆயிடுச்சு. என் குடும்பத்தை சொல்வியா நீ உன் ஆப்படிக்கிறேன் பாருன்ற மாதிரி அதை எடுத்துக்க முடியும் தானே. இல்ல, அப்ப அவங்க ஒரு அது இனத்தையே திராவிடியன் அரசுக்கான களங்கம் தானே. இல்ல ஒரு இனத்தையே நம்ம திராவிடியான்னு எப்படி வேணா சொல்றாங்க. வளர்ச்சி அதை கொண்டு வரலாம் சார். இல்ல ஒரு 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 அவங்க இனத்தையே அவங்க திராவிடியான்னு சொல்றாங்கல்ல. அவங்க அப்படி சொல்றதுக்கு தான் அவங்க ஆசைப்படுறாங்கன்னா அவங்க வாயி அவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அங்கே அஃபென்ஸ் எடுக்கணும்னா பட் அப்படி சட்டம் அப்படி அனுமதிக்காதுல்ல. இல்லை நம்ம அஃபென்ஸ் எடுத்தோம்னா நம்மளும் அதை ஒருவேளை நம்புகிறோமோ அப்படின்னு அர்த்தம். நீ என்னவோ சொல்கிறோமா எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு போயிடலாம். நீ எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லாமா அப்படி இக்னோர் சொல்லலாம். பண்ணுங்கிறீங்க. எஸ் இதை வந்து இக்னோர் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதான் பெருந்தன்மை. ஒரு பெரிய ஆள்னா இதை இக்னோர் பண்ணியிருக்கணும். இந்த சில்ட்ர மேட்டருக்கெல்லாம் தூக்கி வச்சு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் குட், டசன்ட் ஸ்பீக் வெல் அபவுட் த கவர்மெண்ட் ஆர் த கோர்ட். ஆனா மதுவந்தி சொல்றாங்கல்ல, ஐயோ கஸ்தூரி அப்படி பேசியிருக்கவே கூடாது, ரொம்ப தப்பு அது, அதை நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும், அதனால எல்லாரும் பின் வாங்குறாங்களா இருக்கும். பட் அவங்க பேசுனது அவங்க சொந்த கருத்து. அவங்க ஆக்சுவலி ஒரு கம்யூனிட்டியை சொல்லலை, ஒரு குடும்பத்தை தான் சொன்னாங்க. அவங்களும் அது சரளமாக சொல்ல தடுமாறி சொன்னாங்க. இல்ல அப்படி சொல்லலாமா ஒரு அப்படி குடும்பத்தை? சொன்னது தப்பு தான். அவங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது. இப்படி பர்சனலாக யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது. பட் அவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களோ, அவங்க மனநிலை என்னவோ, அவங்க சரியா தான் இருக்கிறாங்களா, ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாங்களா, எதுவுமே நமக்கு நான் தெரியாதுல்ல. பிரச்சனை இருக்குங்க, தவறா சொல்லிட்டேன்னு சொல்லலாமே அவங்க. அது சொல்றதும் அதை சொல்லாததும் ஃபேஸ் அவங்க பண்ணலாம். சுதந்திரம், அவங்களுக்கு இருக்கிற சாய்ஸஸ். ஆனா யாரோ கைது ஒருத்தங்க வரைக்கும் போகணுமா, அவங்க ஒரு பெண்ணா இருக்காங்கன்றதுலாம் இன்னொரு ஆணாக பக்கம். இருந்தாலும் கூட கைது பண்ணியிருக்க கூடாது சார். யாராக இருந்தாலும் கைது பண்ணியிருக்க கூடாது. நீங்க பேசி என்ன இதை எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு நீங்க கேட்கலாமே தவிர, உன்னை கைது பண்ணி நான் என்ன பண்றேன் பாரு, ஜெயில் எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு காமிக்கிறதெல்லாம் ஒரு விதமான பழி வாங்கும் நடவடிக்கை தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஷிசம் வருது. அது என்னை பற்றி இல்லை, என் இனத்தை பற்றி இல்லை, என் குலத்தை பற்றி இல்லை, இருந்துட்டு போட்டோம் எங்கேயோ ஒரு ஓரமாக ஃபேஷிசம் சொன்னால் உன்னால் எல்லாருக்கும் தான் ஃபேஷிசம் வரும். எத்தனை நாளைக்கு கண்ணை மூடிட்டு இருக்குது? திஸ் இஸ் ஃபேஷிஸ்ட். அதை நம்ம அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். உண்மையிலே ஃபேஷிஸ்டாக பாஜக ஒழிகன்னு சொன்னது நிஜமாக ஃபேஷிசம் பிடிக்காது அப்படின்றதுனால சொன்னோம்னா, யார் ஃபேஷிசமில் வந்தாலும் நம்ம தடுத்து தான் ஆகணும். வெறுமனே பாஜகக்கு எதிராங்க பேசுவோம், மற்றபடி எங்கள் ஊருக்காரங்க தப்பு பண்ணால் கேட்கவே மாட்டாங்கன்னு சொன்னால் அதுவா பகுத்தறிவு? யார் தப்பு பண்ணாலும் கேட்டாதான் பகுத்தறிவு. அப்ப இது ஒரு அட்டென்ஷனா மாத்துறாங்கல்ல கஸ்தூரி. அது அவங்க சாமர்த்தியம். நீங்க அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்தீங்க. நீங்க தான் அட்டென்ஷன் உருவாக்குறதுக்கு கண்டென்ட் கொடுத்தீங்க. ஏன் கொடுத்தீங்க? யார் ஃபேஷிசம் பண்ணாலும் அது தப்பு சார். சுதந்திர நாடுகளில், இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அது சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? சல்மான் ருஷ்டியை போய் ஒருத்தர் சுட்டாரே, அப்போ நம்ம கேட்டாலும் ஏன்ப்பா சுட்டார், கருத்து தானேப்பா சொன்னான்னு. அதே மாதிரி தான் கருத்து தானே சொன்னாங்க. அது முரண்பாடான கருத்து இருக்கலாம், அது பேசி தான் தீக்கணும். பேச்சால தானே நீங்கள் வெல்லணும். நீங்கள் பேச்சை எதுக்கு நீங்கள் இன்னும் மேற்கொண்டு பெருசாக்கி பனிஷ் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போகணும்? அது ஒரு சிவிலைஸ்டு வேர்ல்டுக்கு உண்டான அழகு இல்லை.